ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு 13:5-6 இப்படி சொல்லுது: சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார்வை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இல்லாததினாலே அது சீக்கிரமாக முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீய்ந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தில் ஆழமாக இராததினால், இன்னொரு வசனத்தில் வேறு இல்லாமையால். இன்னைக்கு ஆண்டவரில் நிலைச்சிருப்பதற்கு 2 காரணம் முக்கியம். ஒன்று, நம்முடைய ஆழமாக வேறு போடணும். ஆழமாக நம்ம வேறு போட்டால் ஆண்டவரில் நிலைத்திருக்க. யூதா ஜனங்கள் கீழே வேர் கொண்டு மேலே கனி கொடுத்தார்கள். ஆண்டவருக்குள்ளே நம்ம வேற ஒழுங்காக போடணும். அந்த வேர் ஒழுங்காக இருந்தால் தான் அது என்ன வெயில் அடித்தாலும் சரி தீந்து போகாமல், வேறு இல்லாததுனால உலர்ந்து போக மாட்டோம். சில வகை மரங்கள் இருக்குது, கோடை காலத்திலும் செழிப்பாக இருக்கும். அவைகளெல்லாம் வேர் ரொம்ப கீழே போயிருக்கும். காரணம், எங்கே தண்ணீர் இருக்குதோ அதை தேடி சென்று போய் அதை வேறு உரியக்கூடிய தன்மை உள்ளது. நீர்மட்டம் இறங்கினாலும் அந்த மரங்கள் பச்சையாக இருக்கும். சில வகை மரங்கள் இருக்கிறது, வேறு ஆழமாக போகலைன்னா அது பட்டுவிடும். இன்றைக்கி ஆண்டவரில் நம்ம வேறு உண்டக்கூடிய மக்களாய், அவரில் நம்முடைய விசுவாச வாழ்வை ஊன்றி கட்டுகின்ற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, என்ன வந்தாலும் நம்ம நெருக்கப்படாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஆண்டவரே, நாங்கள் ஆழமாக இராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆழம் எங்களுக்கு வேணும். உம்மில் நாங்கள் வேறு கொள்ளணும். உம்மில் எங்களுடைய பிடிமான உம்மட்ட இருக்கணும். அதனால தான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுனால உலர்ந்து போகக்கூடிய காரியம் என்ன? வேறு சரியாக இல்லை, பிடிமானம் சரியாக இல்லை. இந்த பிடிமானம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க முடியும். நல்ல ஆண்டவரே, நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளை நினைத்து உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் உம்மில் வேறு கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.